Welcome to our channel Employment Jobs Tamilnadu. உங்களுடைய யூடியூப் சேனல் கம்பெனி வேலை தொடர்பான இன்ஃபர்மேஷன், வேலை வாய்ப்பு தகவல்கள் இது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் ஏசி மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வேகன்சி பார்க்க போகிறோம். கரியர் ஏசி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ, B.Tech, மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசிஇ, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், என்விரான்மெண்டல் சயின்ஸ் இந்த கிராஜுவேட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கான வேகன்சி. லொக்கேஷன் முக்கியம் கிடையாது. நல்ல ஒரு கம்பெனியில் ஜாப் ட்ரை பண்ணுறவங்க நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப்ஸுடைய டீட்டெயில்ஸ் நான் அப்ளை பண்ண லிங்க் நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணல இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் போயிட்டீங்க டெய்லி பார்த்துக்கலாம், டேரெக்ட் அப்ளை பண்ணிக்கலாம். வேலை தேடுபவர்களுக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வரும். டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அசோசியேட் இன்ஜினியர் இந்த டெசிக்னேஷன் அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. கம்பெனியோட வெப்சைட் கொடுத்துருக்கேன். வெப்சைட் போனாலே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ், கிராஜுவேட் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூரு. டெசிக்னேஷன் அசோசியேட் இன்ஜினியர். குவாலிஃபிகேஷன் பிஇ, B.Tech, எலக்ட்ரிக்கல், ட்ரிபிள் இசிஇ, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், ஐசி அப்படின்னு சொல்லுவாங்க, ஐஎன்சி, என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர். இந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனண்டான ஒரு ஜாப் ரோல் தான். இது டெம்பரரி கிடையாது. கம்பெனி ஸ்டாஃபாகவே இவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஃப்ரெஷர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷ் பீப்புள் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஏசி கம்பெனிகளில் நீங்கள் ஜாப் அட்டன் பண்ணிங்கனாலும் அல்லது ஜாப் கிடச்சி நீங்கள் ஒரு 6 month or 1 year நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபர் கிடைக்கும். அப்ராடில் துபாயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசி இன்ஜினியர்ஸ் இவங்கெல்லாம் நிறைய ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. HVAC, ஹீட்டிங், வெண்டிலேஷன், ஏர் கண்டிஷன், அதன் பிறகு ஏசி இன்ஜினியர் இவங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ அப்ராட் ட்ரை பண்ணுறவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதோடு கூட இது லீடிங் பெஸ்ட் கம்பெனி. இது ஏர் கூலர், ஏர் கண்டிஷனர் கம்பெனி. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பியூரிஃபை எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஐ மீன் ஏர் பியூரிஃபை எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க ஸோ புதுசாக. ஸோ நிச்சயமாக அவங்க நல்ல ஒரு வாய்ப்பு. இது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. Support and provide service via calls, email and tickets. Often provided offline activities. Follow given SOP. Unsolved issues இதெல்லாமே நீங்கள் எஸ்கலேஷன் இதெல்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோடு கூட able to diagnose and analyze technical problem. டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். சில கேசஸில் analyze different system and energy data to find potential for energy optimizations. அதோடு கூட follow up and meet commitments to customer. Follow up and அவங்களுடைய கமிட்மெண்ட் வந்து நீங்கள் மீட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட் அண்ட் வீக் ஆஃப் ஆஸ் பர் ரெக்ரூட்மெண்ட். ஷிஃப்ட் அண்ட் வீக் ஆஃப் இந்த மாதிரியும் நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அவங்க மெயினாக எதிர்பார்க்குறது. பெரிய அளவுக்கு ஒன்றும் இந்த ஏரோநாட்டிக்கல் கம்பெனியில் எதிர்பார்க்குற மாதிரி கிடையாது. நார்மலான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் கேட்டுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டெக் சப்போர்ட் இந்த ரோல்லையும் வருது சைடில். ஸோ டெக் சப்போர்ட்டில் இருக்கிற ஜாப் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி தான் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி மெக்கானிக்கல் முடிச்சு டெக் சப்போர்ட்டில் ட்ரை பண்ணுறவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எசென்ஷியல் அண்ட் பிரைமரி ஸ்கில்ஸும் சில பேர் கொடுத்துருக்காங்க. எக்ஸலண்ட் வெர்பல் அண்ட் கம்யூனிகேஷன், நல்ல கம்யூனிகேஷன் எதிர்பார்க்குறாங்க. பிஇ கிராஜுவேட்ஸ் நிச்சயமாக அவங்க நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும். நாட் ஓன்லி ஃபார் திஸ் கம்பெனி, எந்த கம்பெனியாக இருந்தாலும் நல்ல கம்யூனிகேஷன் எதிர்பார்க்குறாங்க இங்கிலீஷில். இதோடு கூட உங்களுக்கு அடிஷ்னல் லாங்குவேஜஸ் தெரிஞ்சு ஆடட் பெனிஃபிட். ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடா இந்த மாதிரி. இன்கேஸ் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் தெரிஞ்சதுன்னா இன்னும் பெனிஃபிட் உங்களுக்கு. ஜாப்பனீஸ், ரஷ்யன் அண்ட்
அந்த மதர் லாங்குவேஜஸ் தெரிஞ்சுதான் இன்னும் பெனிஃபிட் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களுடைய வேலை செய்யும்போது அல்லது ஜாப் ட்ரை பண்ணும்போது நீங்கள் கம்யூனிகேஷன் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. லாங்குவேஜஸ் இன்னும் நீங்கள் மோர் தென் தமிழ் இங்கிலீஷ் மாத்திரம் இல்லாமல் இன்னும் சில லாங்குவேஜஸ் தெரிஞ்சுதான் உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ். உங்களோட ப்ரொஃபைல் இன்டர்வியூ வரும்பொழுது 2 பேர் நீங்கள் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு அடிஷ்னல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தா அவங்கள தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி கேண்டிடேட் தான் அவங்களுடைய கம்பெனிக்கு ரொம்ப ஆக்டாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் க்ரோத்துக்கும் அவங்களுடைய டெக்னிக்கலுக்கும் அதர் லாங்குவேஜஸ் எக்ஸ்ட்ரா தெரிஞ்ச கேண்டிடேட்டுகள் தான் அவங்க ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் லாங்குவேஜஸ் ரொம்ப முக்கியம். ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் பார்ட் டைமாக கூட இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கோ அல்லது எழுதுகிற ஓரளவுக்கோ நீங்கள் லாங்குவேஜை தெரிஞ்சுருந்தா கூட பரவாயில்ல. அதோட ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சு நிறைய பேர் மென்ஷன் பண்ண மாட்டாங்க ரெஸ்யூமில். அதனால் லாங்குவேஜஸ் மட்டும் நீங்கள் போல்டாக உங்கள் ரெஸ்யூமில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ பயன்படுத்திக்கோங்க. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், பேசிக் ஆஃப் HVAC, எலக்ட்ரிக்கல் செமிகண்டக்டர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், நாலேஜ் ஆஃப் எக்ஸல், PPT இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதோட கூட BMS அந்த HVAC, ஹீட்டிங் வெண்டிலேஷன், ஏர் கண்டிஷன் கமிஷனிங், PLC, DCS ப்ரோக்ராமிங், எனர்ஜி மெட்ரிக், சில்லர்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நல்லது ஒரு நாலேஜ் இருந்தாலும் பரவாயில்ல. இதெல்லாம் நீங்கள் உங்கள் ரெஸ்யூம் இருக்க மாதிரி நீங்கள் உங்கள் ரெஸ்யூம் ரெடி பண்ணி அனுப்புங்க. ஸோ நிச்சயமாக இந்த மாதிரி கம்பெனி ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து பாருங்கள். இந்த லிங்க் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.